விளையாடுது முடிமேல உங்களுக்கு பாட்டியா பூஜைலாம் ஏறுவியா தாயே? நான் ஏற மாட்டேன்டா. நீ யார் தாயே? நீ முதல்ல நீ யாருமா? சூத்து கட்டு மாதிரி அத்தா. சூத்து காட்டு மாரியாமா. டேய் தாயே நீ போட்ட பிச்சை நான் ஏற மாட்டேன்டா. ஏற மாட்டியா? ஏறுவி இல்லையா? என்ன குறை? டேய் தாயே நீங்க பூ ஊத்துறீங்களே அதுல யாரா வெங்காயம் போட்டுது? நானே போட்டேன். யாரா தயிர் ஊத்துது? நானே தான். இனிமே பூ ஊத்தாதீங்க. டேய் என்ன செய்யணும்? ஆத்தாக்கு சளி புடிச்சிக்கிறா பாவீங்களா? இனிமே பூ ஊத்தாதீங்க. ஆத்தாக்கு நாட்டுக்கோழி பிரியாணி போடுங்க. ஏன் வெள்ளைக்கோழி பிரியாணி பிடிக்காதுங்களோ? வெள்ளைக்கோழி பிரியாணி சூத்த கலப்பிக்கும். சூடாடு. ஆமா டேய் அது மட்டும் கிடையாது. என்ன அரியில சாத்தி வச்சுட்டு போறீங்களே ஆத்தாக்கு வெறுப்பு அடிக்காது. ஆத்தாக்கு ஒரு எல்இடி டிவி ஒண்ணு மாட்டேங்கடா. அது ஆத்தாக்கு பிடிக்காது. அதெல்லாம் அமௌண்ட் இருக்குடா. டேய் அது மட்டும் பிடிக்காது. பாரு ஆத்தாக்கு வேக்காடா இருக்குது. ஒரு ஏசி ஒண்ணு மாட்டுங்க. ஆமா சந்தேகம் உனக்கு ஆமா சொல்றா. எங்க வீட்டுல அண்ணா குண்டா அடிச்சட்டி தவளை எல்லாம் திருடு போயிருக்குது. ஐயோ யார் எடுத்து போயிருப்பாங்க கண்டுபிடிச்சு ஆத்தா மந்திரம் போடுறேன். இதுல வைக்கிறேன் அதுல வைக்கிறேன் இதுல வைக்கிறேன் அதுல வைக்கிறேன். டேய் திருடனா தாண்டா எடுத்து போயிருப்பான். திருடனா? ஆமா எனக்கு தெரியாத திருடனா எடுத்து போறது. அது போற போகட்டும் தாயே. என் கையில இருப்ப என்ன தாயே? 5 விரல். அது மட்டும் இல்ல நகம் வேற இருக்குதுடா. ஆமா அது போற போகட்டும் தாயே. மழை வருமா தாயே? வானம். டேய் மேல மப்பா இருக்குதா பாறா? ஆமா மாம்சல மப்பு இருந்தா மழை வரும்டா. அது எனக்கு தெரியாதா? என்ன டேய் ஆத்தா மலை ஏறா. கேளுடா ஆத்தா மலை ஏறா. ஏறி டேய் ஆத்தா மலை ஏறா. என்ன செய்யணும்? ஏணி வந்து போடுங்க. ஏணி ஆமா நார்காரியோடவா? அது ஆத்தாக்கு படிக்காதடா. டேய் அது மட்டும் இல்லடா. உங்க டீனேஜ் நாடக மன்றத்துல சூர்யாவத்தன் பப்ரஸ் ஆடுறான்ல அந்த குழந்தை இந்த வருஷம் முள்ள அடிக்காதீங்கடா. அந்த குழந்தை பாலுக்கு செத்தோண்டா பாவி. டேய் முன்னத்தவன் கிராம்பரு அவனை போட்டு பொல காட்டலாம். அப்போ டைம் பாண்டா. டேய் ஆத்தா மலை ஏட்டா. என்ன வந்து ஆச்சு தெய்வம் வந்து ஆத்தா வந்து ஆட்டா. ஆமா ஆத்தா வந்து என்ன கேட்டா? என்னமா கேட்டா? கடைசியா ஒண்ணு கேட்டா. சூரியன் ஒரு பையனா அவன் ரொம்ப பாலுக்கு சத்தவனா அவன் அடிக்க கூடாதான். ஆத்தா உங்களுக்கு தெரியுமா? சரி அடுத்தது எங்கடா ஆடலுடன் பாடல் வாழ்த்துக்கள். வாழ்க கலை வாழ்க. கலை மென்மேல உயர வேண்டும். சீக்கிரம் ஆகட்டும்.
குட்டி ஆடி கொட்டியே அது மாமான அப்படி ஜில்லுன்னு குட்டியா உன் பேரு என்ன? டேய் என் பேரு கேக்குற டேய் என் பேரு கேக்குற ஆமா டேய் குட்டி ஆடி சொல்றீங்க பேரை கேக்குற பேரு என் பேரு சொல்லணும்னா நான் பண்ற மாதிரி நீ பண்றியா? நீ பண்ற மாதிரி சத்தியமா முடியாது அம்மா வேற ஒருத்தருக்கு அனுப்புவா ஐயா நீ அம்மா பண்றேன் பண்றியாடா காலை தூக்கி ஏடா போய் காலை வரைக்கும் அதான் கால் தூக்க சொன்னாங்க காலை தூக்கி என்னடா சொன்னீங்க காலையில வாரி கால் சொல்லு அம்மா காலை தூக்கி இப்படி வைடா காலை தூக்கி வைக்குவா காலை தூக்கி வந்து எங்கடா வைக்கிற கைசாடா இதே அம்மா கால் தூக்கி வைக்க சொன்னா எங்க வைக்கிற காலை வெச்சு அம்மா சொல்லு அம்மா வெச்சிட்டியா பண்றியாடா பண்றேன் அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு அண்ணாண்ட ஆறு நடுவுல ஓடுதா தேரு காசு இருந்தா கொடு 100 அப்புறம் சொல்றடா பொட்டா என் பேரு அம்மால சரியான பேருப்பா அவங்க அம்மா ஏன் சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த பேரு ஐயா என்னடா கேட்டேங்க கேட்டு என்ன சொல்ல பேரு எஜமா இப்ப நான் பண்ற மாதிரி நீ பண்ணி காட்டணும் டேய் உன்ன மாதிரி என்னால பண்ண முடியாதுடா இப்ப அவள மாதிரி நான் பண்ண மாதிரி என்ன மாதிரி பண்ண மாட்டியா என்னால நீ பண்ணி தான் ஆவணும் எப்படிடா பேர் வராது என்னடா பண்ணனும் நான் பண்றியா காலை விரி காலை விரி ஆமா ஏன்டா காலை சொல்ற காலத்துக்கு விரிய சரி விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் விரி இன்னும் கொஞ்சம் விரி தைல விட்டுக்கோ எஜமா பண்றியா அண்ணாண்ட ஆறு ஏன்டா அத நான் சொல்லணுமா சொல்லு அண்ணாண்ட ஆறு சூத்தாட்டே ஏன்டா பாவி என்ன ஆட்ல தானே வரும் அதுவா இருக்குதா ஆமா சரி அண்ணாண்ட ஆறு நல்ல ஆட்டு எனக்கு தெரியாத அந்த வேலை தெரியாத பொம்மை நிக்கிறமா அப்படி நின்னு நிக்கிறியா என்ன பொம்பளையா நானு ஐயோ மாவாட்டமா ஆடி கிடக்கும் ஆமா அண்ணாண்ட ஆறு நடுவுல போது தேரு காசு இருந்தா கொடு 100 அப்ப சொல்ல போட்டேன் டேய் தப்பா நினைச்சுக்காத என்னம்மா கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சான்னு கேட்டேன்டா ஓ அப்படியேம்மா ஆமா ஏம்மா டேய் பேரு என்ன என் பேரா ஐயோ நான் சொல்லிடுவேன் சொல்லிடுவேன் சொல்றியே சொல்லவா சொல்லு டேய் என் பேரு வந்துச்சுன்னா கொட்டை பின்னாடி தாராளமா அது போயிட்டு வந்து என்ன சொல்ல மாட்டான் அப்புறம் பேரு சொல்லியம்மா சொல்லுவேன் சொல்லு என் பேர் தான் ஐஸ் ஐயோ இவன் தப்பிடுவான் யாரு அது நாளுக்குறாங்கடா ஏம்மா உன் நாட்டிய நீ காட்டணும் நான் நாட்டியத்தை காட்டணும் ஏம்மா டேய் நான் நாட்டியத்தை காட்டினேன் நீ என்ன தருவேன் ஐயோ புள்ள தரோம் என்ன அமௌண்ட் குடுக்கறேன்ற ஆமா டேய் குட்டி ஏம்மா குடுக்கறது குடுக்கறேன் அம்மாக்கு சில்லறையா கொடுக்காதடா தூக்கிட்டு போக முடியாது நீ நோட்டா குடுத்தீங்க வச்சுக்க அம்மா அப்படியே கட்டு பேக்ல வச்சுக்கிட்டு கால்ல வேன்ல ஏறிக்கினேன் பாய் பாய் ஏம்மா போயிட்டு வந்துருவேன் மாதிரியா நோட்டா தரேம்மா நோட்டா தரியா எப்படி காதல் கடிதம் கேட்டே
சிறப்பா இருக்கணும் உன் நாட்டியம். உன் நாட்டியத்தை பார்த்த உடனே மட்டுமே எப்படி இருக்கணும்? எப்படி சொல்றாடே? அப்படியே சொக்கி முக்கி வெக்கி கக்கி மக்கி நக்கி நன்றி சொல்லாது. ஏம்மா, உன் நாட்டை நீ காட்டு எங்க ஐயாக்கு அப்படியே ஊத்திக்கினே இருக்கணும். சொல்லு அது மட்டும் கிடையாது. உன் நாட்டை நீ ஆட இங்க இருக்கிற பசங்களை அப்படி நட்டுக்கணும். கண்கள் அப்படி சொல்லு. ஆமா ஆடுமா. நல்ல செய்தி. அதாவது உன் தங்கை நலிதா மருமகளாகி விட்டாள். ஒரு ஆண்மகனை பார்த்து மனம் முடித்து அந்த கண் கொள்ளா காட்சியை பார்த்து முதல்ல திருமணம் முடிக்க தங்கை அப்படா முடித்துடுவோம். அப்பா என்ன விட மொத்தவர் ஆனந்தம் முதல் திருமணம். உனக்குதான் திருமணம். இல்லை விஜயா. என்னப்பா நிறுத்தி. உனக்கு திருமணம் முடிந்ததப்பா. முடிந்து விட்டது. திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கு தெரியாமையா? எப்பொழுதுப்பா? உரைக்கிறது அமராவதி நாடு. அது ஆண்டு வந்தால் நரசிம்மன். அவன் என் தந்தையை கொடுத்தேன். பணப்படுத்தி வைத்த உடனே ஒரு ஆழ்வார் பிறந்தான். அவன் தான் அமரன். இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் சாந்தி. அப்படி இருக்கும் சமயத்தில் வளர்ந்து வந்தார்கள். ஒரு நாள் 14 போர் கொடுத்தான். போர் கொடுத்து என் தங்கையை கொண்டு விட்டாளப்பா. என் தங்கை உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். என்னப்பா என்று கேட்டேன். அம்மா அண்ணா வேண்டாம் பண்ணா என்னை கேட்க வேண்டும் அண்ணா. என் உயிர் போகும் தருவாயில் பார்த்தீரா எனக்கு ஒரே மகன் சாந்தி. உறவுகள் போகக்கூடாது. என் சாந்திக்கோ 3 வயது. உங்கள் மகனுக்கோ விஜயன் 5 வயது. ஆகையினால் என் கண் முன்னால் திருமணம் முடிக்க உழைத்தால் என் தங்கை உழைத்தான். எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆகி போச்சா? எனவே என் தந்தையின் வார்த்தை கேட்டு அன்றே எனக்கு ஏமா இதெல்லாம் சொல்லவே இல்லை உண்மையே? எல்லாம் உழைச்சாகத்தான் தெரியுமா? எதற்காக? இந்த உண்மையை சொன்னால் உன் படிப்பு கெட்டுவிடும். அதுவே தான் மறுத்து வைத்து விட்டேன்ப்பா. அப்படியே உன் மனைவி சாந்தி இருக்கிறாள் அமர்வு நாட்டில் இருக்கிறார். போகிறேன் உன் மனைவி அழைத்து வருகிறேன். ஆனால் வந்து இந்த தயிரால போகிறேன். தனிச்சு கேட்க போறேன். என்னம்மா அப்பா எனக்கு திருமணம் சொல்றீங்களே, எனக்கு யாருப்பா மாப்பிள்ள? திரும்ப கேட்கின்றான். சொல்லுங்கப்பா. இருக்குன்னு தெரியும். யார் தெரியுமா? அவன் தான் என் தங்கையின் கடன் அமரன்.
என் அத்தை மக அமரனா. அப்பா முன்ன பின்ன நான் அவர் பார்த்தே கிடையாது. அவர் குள்ளமா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, இல்ல கருப்பா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரா? அப்பா அவளை 6 நேரில் பார்த்து கொடுத்தான். திருமணம் செய்திக்கலாமா வேணாமா? பிறகு நான் கல்யாணத்துக்கு அது யோசிச்சு உன் முடிவு ஆகட்டும். எனக்கு கல்யாணம் தேவையான